பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் மசாலா வேகும். வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மசாலாவாக கிடக்கும், அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும். மிளகாய்த்தூள் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் மீன் நல்லா ஒரு தடவை போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க நடுவில். அதே மாதிரி எல்லா மீனுக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டராக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளேயும் வேகும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். பீச் சைடில் மீன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. சாம்பிளுக்கு ஒரு மீன் காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது நினைப்பேன். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது மீன் வறுவல். ஸோ மறக்காமல் வெள்ளைக்கிழங்கு மீன்